ஹலோ காய்ஸ். ஸோ ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, எங்களுக்கு பிடிச்ச சூட்டபிளான கோர்ஸை செலக்ட் பண்ணி பிடிச்ச யூனிவர்சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிறது. ஸோ எங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை செலக்ட் பண்ணணுமெண்டா எங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு தெரியணும், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு தெரியணும். இது எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எங்களுக்கு ஹேண்ட்புக்குன்ற ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஹேண்ட்புக்கில் என்ன இருக்குது, அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது என்றதை பற்றி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கோ. ஹேண்ட்புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் உங்களால் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஹேண்ட்புக்கில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் 12 பார்ட்டாக பிரிக்கலாம். நாங்கள் அந்த 12 பார்ட்டையும் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு அடுத்ததாக நீங்கள் எந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஹேண்ட்புக்கை நீங்கள் அணுகி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ஈஸியாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு ரெடி பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றது அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். அந்த 12 பார்ட்லேயே முதலாவது பார்ட் பாலிசஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இது பக்கம் 7ல் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் த ரூல்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை யூனிவர்சிட்டிக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸாக பொதுவாக பார்ப்பினோம், என்னென்ன அடிப்படையில் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பிள்ளையை எடுக்கணும்ன்றதை பற்றி தான் அதில் இருக்க போது. அதை நீங்கள் ஒருக்கா வாசித்து பார்த்து கொள்ளலாம். அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2 தான் மெயின் செக்ஷன், ஆல் அபவுட் கோர்சஸ். இது பேஜ் 33லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் தான் நீங்கள் எல்லா கோர்சஸ் பற்றியும் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. கோர்சஸ் பற்றின மெயின் விஷயங்கள் சிலது அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஒன்று கோர்ஸ் நேம், அடுத்தது கோர்ஸின யூனிகோட், அடுத்தது கோர்ஸின இன்டேக், எத்தனை பேரை உள்ளுக்கு எடுப்பினோம் அந்த கோர்ஸுக்கு. அடுத்தது எலிஜிபிலிட்டி, என்ன பேசிக்கில் நீங்கள் அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது டிகிரி, அந்த கோர்ஸை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன டிகிரி கிடைக்கும். அடுத்தது அந்த கோர்ஸ் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், அதோட எவ்வளோ டைம் பீரியட் அந்த கோர்ஸில் நீங்கள் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது அந்த கோர்ஸின மீடியம், இவ்வளோ உள்ளடக்கின மாதிரி எல்லா கோர்ஸ் டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். அடுத்தது பார்ட் 3, இன்ட்ரடக்ஷன் டு யூனிகோட். இது பேஜ் நம்பர் 109ல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. யூனிகோடுன்றது ஒன்றுமே இல்லை பிள்ளைகள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு ஏஎல் எக்ஸாமுக்கு போய்க்க இண்டெக்ஸ் நம்பர்ன்ற ஒன்று தர மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் யூனிகோடுன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒவ்வொரு கோடையும் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இது மெயினாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடேக்கில் ஒவ்வொரு கோர்ஸுன்ற நேமும் போட மாட்டீங்க, யூனிகோடை வச்சு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணணும், அது சம்மந்தமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இம்பார்ட்டண்டான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். அடுத்தது பார்ட் 4, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். இது பேஜ் நம்பர் 115லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டு கோர்சஸுக்கெல்லாம் போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு அப்பீல், வெயிட்டிங் இந்த ஆப்ஷன்ஸுக்கு நீங்கள் வரையக்கில் தான் இந்த செக்ஷன் உண்மையாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்த செக்ஷனை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அடுத்தது பார்ட் 5, ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன். இது பேஜ் 123லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது என்னத்தை பற்றின்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடேக்கில் முதலாவது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற பற்றின ஃபுல் கிளியர் டீட்டெயில்ஸ் இந்த செக்ஷனில் போட்டிருக்கும். அதை நீங்கள் வடிவாக வாசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்களே வீட்டை இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதை பார்த்து வேறு எந்த கைடன்ஸுமே தேவையில்லை. அடுத்தது பார்ட் 6, யூனிகோட்ஸ். பேஜ் நம்பர் 139லேருந்து பேஜ் நம்பர் 145 மட்டும் யூனிகோட்ஸ் லிஸ்ட் இருக்க போது. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்சஸுக்கான யூனிகோட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கோர்ஸ் 2-3 யூனிவர்சிட்டிஸில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் இருக்கிற அந்த கோர்ஸுக்கு ஒவ்வொரு யூனிகோட் இருக்கும். இப்போ மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்புக்கு ஒரு யூனிகோடுன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பெரதனியாவுக்கு இன்னொரு யூனிகோட். ஸோ இதையெல்லாம் பார்த்து நீங்கள் கவனமாக யூனிகோட்ஸ் எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்தது பார்ட் 7, ஓஎல் ரிசல்ட்ஸ் நீடட் கோர்சஸ். இது பேஜ் நம்பர் 146லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது என்னென்னு சொன்னால் சில கோர்சஸ் உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸ், சில ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஓஎல் ரிசல்ட்ஸ் கேட்பினோம். ஸோ அது சம்மந்தமான லிஸ்ட் தான் இந்த செஷனில் இருக்க போகுது. நீங்கள் அந்த கோர்சஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடேக்கில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஹார்ட் காப்பியோட ஓஎல் ரிசல்ட்ஸ் ஷீட்டுன்ற சர்டிஃபைட் காப்பியும் நீங்கள் சேர்த்து அனுப்ப வேண்டி இருக்கும். அடுத்தது பார்ட் 8, ஆப்டிடியூட் எக்ஸாம் கண்டக்டிங் கோர்சஸ். இந்த முறை சரியான குறைவான கோர்சஸுக்கு தான் ஆப்டிடியூட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணினோம். ஸோ அப்படி எந்தெந்த கோர்சஸுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம் கேட்கணும்ன்ற லிஸ்ட் தான் இந்த செக்ஷனில் இருக்க போது. இது பேஜ் நம்பர் 148ல் இருக்குது.
அடுத்தது வந்து பார்ட் 9, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஹவு டு போஸ்ட் த ஹார்ட் காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இது வந்து பேஜ் நம்பர் 149லேருந்து பேஜ் நம்பர் 151 மட்டும் இருக்க போகுது. இது என்னென்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணி பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துட்டு, மெயிலில் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துட்டு, ஸோ அதையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதை நீங்கள் யூஜிசிக்கு அனுப்ப வேண்டி இருக்கும். ஸோ அதை அனுப்பேக்கில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சேர்த்து அனுப்ப வேணும், மற்ற எப்படி அனுப்பணுமென்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கும். அடுத்தது வந்து பார்ட் 10, அட்மிஷன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இது வந்து பேஜ் நம்பர் 159லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் எல்லாருக்கும் தேவைப்படுற செக்ஷன் இல்லை. இது என்னென்னு சொன்னால், இப்போ கண் பார்வையற்ற அங்கவீனமான பரீட்சார்த்திகள் வந்து பரீட்சைக்கு தோற்றி இருப்பினும் அவை எப்படி யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகிறது. அடுத்தது வந்து இணைப்பாடு விதான செயற்பாடுகளில் மற்றது விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டு அந்த பாயிண்ட்ஸில் வந்து யூனிவர்சிட்டி அந்த பாயிண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணும் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அது அந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது, அது சம்மந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது தான் இந்த செக்ஷன். அடுத்தது வந்து பார்ட் 11, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் ஃபார் ஏஎல் 2022. இது வந்து பேஜ் நம்பர் 168லேருந்து 177 மட்டும் இருக்க போகுது. இது வந்து நாங்கள் இப்போ பார்க்குற ஹேண்ட் புக் ஏஎல் 2023க்கானது. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் கட் ஆஃப் வந்து ஏஎல் 2022 தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பினோம். போன வருஷத்தான தான் மென்ஷன் பண்ணியிருப்பினோம். உங்களுக்கான கட் ஆஃப் ஏஎல் 2023க்கான கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஏன் ஹேண்ட் புக்கில் போன வருஷத்தான் கட் ஆஃபை போட்டிருக்கணும்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ஒவ்வொரு கோர்சஸையும் பார்க்க அந்த கோர்சஸுக்கு எந்த செட் ஸ்கோர் ரேஞ்சில் எடுக்கணும்னு ஒரு ஐடியா பார்க்குறதுக்காகத்தான். ஆனால் அதையே நீங்கள் 100% நம்பக்கூடாது. உங்களுக்கு மேபி கட் அவுட் மாறலாம், சில நேரம் நல்லா கூடி குறையவும் சான்ஸ் இருக்குது, ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் மாறவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக இந்த கட் ஆஃபை நம்பாமல் ஒரு சின்ன ஐடியா எடுத்துக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு உங்களோட கோர்ஸ் ஓர்டரை போடுங்க. லாஸ்ட்டாக பார்ட் 12, ஸ்பெசிமென் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். இது வந்து பேஜ் நம்பர் 179லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது என்னென்னு சொன்னால், பார்ட் 10ல் சொன்ன விசேட அனுமதிக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணுற ஆக்களுக்கான ஃபார்ம்ஸ். அந்த 3 கேட்டகரிக்குமான ஃபார்ம்ஸ் தான் இதில் இருக்க போகுது. ஒன்று வந்து மேன்முறையீடு செய்ய போகிறீங்கன்னா அதுக்கான ஃபார்ம். அடுத்தது வந்து கண் பார்வையற்றோர் அங்கவீனர் வந்து அப்ளை பண்ண போயினோம்னு சொன்னால் அதுக்கான ஃபார்ம். அடுத்தது வந்து இப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் செய்து அதன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணினோம்னு சொன்னால் அதுக்கான ஃபார்ம். இதுதான் இந்த லாஸ்ட்டில் இருக்க போகுது. ஸோ இவ்வளோ தான் ஹேண்ட் புக்கில் இருக்கிற விஷயம். இனி இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறதுக்கு எப்படி ஈஸியாக ஹேண்ட் புக்கை ரிஃபர் பண்ணுறன்றதை பற்றி தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஹேண்ட் புக்கை ஓப்பன் பண்ணோன்னே நிறைய குழம்பாமல் முதலாவதாக வந்து பார்ட் 2க்குள்ளே போங்க. பார்ட் 2ல் என்ன இருக்குது, ஃபுல்லாக கோர்சஸ் பற்றி இருக்குது. ஸோ கோர்சஸ் எல்லாத்தையும் பார்த்து எது உங்களால் போடக்கூடிய மாதிரி இருக்கும், உங்களோட நீங்கள் எடுத்த ஸ்ட்ரீமுக்கும் உங்களுக்கு வந்த ரிசல்ட்ஸுக்கும் எந்தெந்த கோர்சஸை நீங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்குமென்றது ஃபர்ஸ்ட்டாக லிஸ்ட் பண்ணுங்க. பார்ட் 2ல் கோர்சஸ் பார்க்கையே நீங்கள் பார்ட் 11ல் இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃபையும் பார்த்துக்கொண்டு போகலாம் ஒரு ஐடியாவுக்கு. ஸோ கோர்சஸ் எடுத்து லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக பார்ட் 3க்கு போங்க. பார்ட் 3ல் யூனிகோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பார்ட் 3ல் இருக்கிற யூனிகோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துட்டு அப்படியே பார்ட் 6ல் இருக்கிற யூனிகோட்ஸை பார்த்து நீங்கள் லிஸ்ட் பண்ண கோர்சஸுக்கு என்னென்ன யூனிகோட்ஸ்ன்றதையும் மார்க் பண்ணுங்க. இதுக்கு பிறகு நீங்கள் பார்ட் 7க்கு போங்க. பார்ட் 7ல் நீங்கள் செலக்ட் பண்ண கோர்சஸ் ஏதாவதுக்கு ஓஎல் ரிசல்ட்ஸ் தேவையான்றதை செக் பண்ணி கொள்ளுங்க. செக் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஓஎல் ரிசல்ட் ஷீட்னு சர்டிஃபைட் காப்பியும் எடுக்க வேண்டி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் அதை செக் பண்ணிக்கொண்டு அடுத்ததாக வந்து பார்ட் 8க்கு போங்க. பார்ட் 8ல் ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் எந்தெந்த கோர்சஸுக்கு தேவையானது தானே இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண கோர்சஸில் ஏதாவதுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம் தேவையான்றதை பாருங்கள், ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் கால் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். இவ்வளோ முடித்தா நீங்கள் கோர்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆர்டர் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்ட் 5 போய் பார்க்க வேணும். பார்ட் 5ல் ஆன்லைனில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதை வடிவாக அடுத்ததாக ரிஃபர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு
பார்ட் 9க்கு போங்க. பார்ட் 9ல் ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் எப்படி நீங்கள் யூஜிசிக்கு அதை போஸ்ட் பண்ணுறன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை தான் பார்க்க வேணும். ஸோ இவ்வளவு தான் காய்ஸ். நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் ஹேண்ட்புக்கை ரிஃபர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக ஹேண்ட்புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்மையும் வடிவாக ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் யூனிகோட் போடக்குள்ள அண்ட் கோர்ஸ் ஆர்டர் பண்ணிக்க 2 விஷயத்தை கன்சிடர் பண்ணுங்கோ. ஒன்று உங்களுக்கு நல்லா பிடிச்ச கோர்ஸ் பிடிச்ச யூனிவர்சிட்டி இருக்கும், அதுகளை மேலே போடுங்கோ. விருப்பத்தின் அடிப்படையில் கோர்ஸ் ஆர்டரை போடுங்கோ. நல்லா பிடிச்ச கோர்ஸ் மேலேயும் குறைவான பிடிப்பு இருக்கிற கோர்ஸ் கீழேயும் அந்த மாதிரி போடுங்கோ. பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் செலக்ட் ஆகி வரைக்க அந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லி நீங்கள் வெயிட்டிங் போடுறீங்கன்னு சொன்னால் வெயிட்டிங்கில் அதுக்கு மேலே இருக்கிற கோர்சஸை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிடிக்காத கோர்சஸை மேலே போட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திரும்பவும் ஒரு பிடிக்காத கோர்ஸ் தான் வந்து நிற்கும். அதால் நீங்கள் கோர்ஸ் ஆர்டரை வடிவாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸாக மேலே போட்டுட்டு மிச்சத்தை கீழே போடுங்க. அண்ட் 2வது விஷயம், நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற எல்லா கோர்சஸையுமே மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மில் 125 கோர்ஸுக்கு கிட்ட நீங்கள் போடலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மற்றது நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற எல்லா கோர்ஸஸையும் மென்ஷன் பண்ணுங்கோ, ஒன்றையும் விடாதேங்கோ. இந்த 2ஐயும் கன்சிடர் பண்ணி கோர்ஸ் ஆர்டர் பண்ணுங்கோ காய்ஸ். இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கோ. தேங்க்யூ.